உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியிலே ஒரு படிக்கல்லாக அநேக சித்தர்களை நான் தரிசனம் செய்து சந்தித்து ஆசி பெற்று வாழ்த்து பெற்று தீட்சையும் பெற்றிருக்கிறேன். அந்த வகையிலே அநேக சித்தர்கள் சித்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் ஒரு சில சித்தர்கள் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மக்கள் வாழ வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும், சமுதாயம் சிறக்க வேண்டும், சமுதாயம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய வடபாதி சித்தர் என்கின்ற ஐயா குருஜி ஐயா வந்திருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக அவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே இந்த தளத்திற்கு அநேக சித்தர்கள் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு வந்திருக்கிற நேரடியாக காண்கின்ற நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வடபாதி சித்தர் ஐயா இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களை நாம் பெற வேண்டும். அவருடைய ஓரிரு வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் காதுகளிலே வாங்கி உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை சீராக செம்மையாக நடத்துவதற்கு முயற்சி செய்வோம். இப்பொழுது ஐயா பேசுவார்கள். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய சாய்ராம். சிரடீஸ்வராய நமக. நமது தர்மமிகும் சென்னை தாம்பரத்திற்கு மிக மிக அருகாமையிலே வண்டலூர் இரணியம்மன் கோவில் என்ற அந்த கோவிலுக்கு மிக பக்கத்தில் மிக அருகாமையிலே வழித்துணை பாபா ஆலயம் என்ற ஒரு சக்தி வாழ்ந்த, அந்த பகுதியில் போகின்றவர்களை வருகின்றவர்களை தன்னுடைய அருள்வழியின் பார்வையினால் ஈர்த்து அணைக்கின்ற ஒரு பாபாவாக நமது வழித்துணை பாபா அவர்கள் விளங்குகிறார். பல நாட்களாக வரவேண்டும் வரவேண்டும் என்று இருந்தேன். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானாக சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் சொல்லுவார், சிவன் அவன் என் சிந்தைகள் என்று, அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. சுவாமி நினைச்சாதான் பார்க்க முடியும், நம்ம நினைச்சா சுவாமியை பார்க்க முடியும். இன்றைய தினம் பாபா சிறுடி சாய் பாபா 2 மாதத்துக்கு ஒரு தடவை சிறுடி போயிட்டு இருக்கேன், தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். அந்த பாபா இந்த இடத்துல போகின்ற வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வழித்துணையாக இருக்கின்ற அற்புதமான ஒரு பாபா. இந்த திருத்தலம் நான் இந்த வழியாக செல்லும் பொழுதெல்லாம் ஒரு நிமிஷம் என்னுடைய வாகனத்தை ஸ்லோ பண்ணி நிறுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு சுவாமி கூப்பிட்டார் உள்ள வாங்க அப்படின்ட்டு. அந்த நான் வர நேரம் ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நேரத்தில் அதனுடைய ஆலயத்தினுடைய சுவாமிஜி குருஜி, அந்த ஆலய நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆலயத்தை வழிநடத்துகின்ற ஆலயத்தை உருவாக்கின அந்த பவுண்டர் அவர்கள் அங்கே இருப்பார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக இன்றைய தினம் அவரும் இருக்கின்றார் என்ற போது ஈர்த்திகனை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்ற மாதிரி அந்த நிகழ்வு. இந்த வழித்துணை பாபா கோவில் வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இதுவரையில் 700க்கும் மேற்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று வந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை வரமும் நல்பாக்கியத்தை அருளுகின்ற ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு பாபாவாக இங்கே விளங்குகின்றார். இந்த திருத்தலத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அங்கே இருக்கும் பாபா ஒரு தொட்டிலில் உட்காந்துட்டு இருப்பார் ஊஞ்சல்ல. அதில் பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தைய எடுத்துன்னு அந்த தொட்டிலில் போட்டு ஆட்டுறாங்க. இது இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு ஸ்தலம் மூர்த்தி விருட்சம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இங்கே குழந்தை வரமருளும் குழந்தை பாபாவாக வழித்துணை பாபா அவர்கள் இங்கே விளைகின்றார். இந்த ஆலயத்தை அற்புதமான முறையில் சிரத்தையோடு பாபாவுடைய அனைத்து பரிவார தெய்வங்களோடு உதி உட்பட, கொடிமரம் உட்பட நிறைய பாபா கோயிலில் கொடிமரம் துதுஷ்கம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம் இருப்பதில்லை. இங்கே கொடிமரம் உட்பட அனைத்தும் வைக்கப்பட்டு திரு குருஜி சாய்ராம்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமிகள், அவருடைய துணைவியார் வரலட்சுமி அம்மையார்,
இருவரும் சேர்ந்து இந்த ஒரு ஆலயத்தை வழிநடத்தி வருகின்றார்கள். இங்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காக திகழ்கின்ற பாபா. என்றும் பாபாவை வணங்குகின்றேன். இன்னைக்கு இந்த சாய்ராம் குருஜி ராமலிங்கம் ஐயா அவர்களை பார்க்கிற ஒரு வாய்ப்பை பாபா தந்தாரு. பாபாவை பார்க்கிற வாய்ப்பை அவர் தந்தாரு. எத்தனையும் நடந்ததென்றால் எல்லாம் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய சித்தர்கள், நிறைய மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ரூபத்திலையும் இருப்பாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இருப்பாங்க, எந்த ரூபத்திலையும் இருப்பாங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் அதற்கேற்ற மாதிரி சில நிறைய மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம சாய்ராம்ஜி இங்கே இருக்கின்றார். இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை இன்று பெருமான் கொடுத்திருக்கார், வந்திருக்கோம். இங்கே வருகின்ற பக்தர்கள் எல்லாம் மென்மேலும் வாழ்வாங்கு வாழ, மன நிம்மதியோடு வாழ, அருட்செல்வத்தோடு வாழ. செல்வம் நிரந்தரம் அல்ல, ஆனால் அருட்செல்வம் நிரந்தரம். அருட்செல்வத்தோடு வாழ பாபாவை பிரார்த்தனை செய்து அனைவரும் வாழ்க, அனைத்தும் வாழ்க. அதுதான் சர்வோசனா சுகினோ பவந்து என்று சொல்வார்கள். அனைவரும் வாழ்க, அனைத்தும் வாழ்க என்ற வண்ணம் பிரார்த்தித்து வாழ்த்தி வணங்குகிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இந்த தலத்துக்கு பொதுவாகவே ஒரு சாந்தியத்துவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அருணகிரிநாதர் முதற்கொண்டு வள்ளலார் முதற்கொண்டு இந்த வழியாக தான் போயிருக்கிறாங்க. சென்னைக்கு இந்த வழியாக தான் இருக்காங்க. எனக்கு பாபுஜின்னு ஒரு ஐயா இருக்கார். ஐயா மாதிரி உங்களை மாதிரி அவரும் ஒரு சித்தர் தான். அவர் இங்கே வந்தார், என் கையில் இட்லி சாப்பிட்டார், ஒரே வடை தான் சாப்பிட்டார். அவர் அதை எப்போ போனாலும் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ இல்லை, அவர் சித்தியாயிட்டார். இருந்தால் அவர் சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு சுமைதாங்கி கல் இருக்குது. அந்த சுமைதாங்கி கல்லில் எல்லாம் உட்காந்துட்டு சித்தர்கள்லாம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இலைப்பாரிட்டு களைப்பாரிட்டு அப்புறம் தான் எழுந்து போவாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி பட்டணத்தார் இங்கே உட்காந்துருக்காரு. வள்ளலார் வந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர். அதனால தான் இந்த இடம் சித்த பூமியும் கூட அதுதான் நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ. அதனால தான் வந்துருக்காங்க, ஐயா வந்திருக்கிறாங்க. இந்த தாம்பரத்துக்கு அருகாமையில் சிட்லப்பாக்கம், சென்னை 64 சிட்லப்பாக்கம். அந்த ஊருடைய ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்க போனீங்கன்னா, பழம்பெருமையான ஹிஸ்ட்ரி எடுக்க போனீங்கன்னா, ஒரு காடு மாதிரி இருந்திருக்கு. நிறைய சித்தர்கள் தவம் பண்றதுக்காக அந்த இடத்தை தேடி அலைஞ்சிருக்காங்க. சித்தர்கள் அலைந்தமையால் சித்தர் அலைப்பாக்கம் என்று ஆகி அது சிட்லப்பாக்கமாக இன்று மறைவடைந்து அந்த சிட்லப்பாக்கத்தில் 27 வருஷம் வாழ்ந்தவனானு இருந்தவனான. அப்போ நான் ஆராய்ச்சி பண்ணும்போது சித்தர் அலைப்பாக்கம் அதுதான் சிட்லப்பாக்கமாக அவங்க மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி சித்தர்கள்லாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற சிட்லப்பாக்கம் சானிட்டரி தடுத்த சிட்லப்பாக்கத்தில் இருந்திருக்கும் போது இங்கே வராதியாக அங்கே போயிருப்பாங்க. இது சென்னை அப்படின்னா இதுக்கு நெய் என்றார் வள்ளலார். நெய்யை போன்ற மனமுடைய ஒரு திருவடம். இதில் தர்மமிகும் சென்னை வல்லக்கூர் நம்ம குமரக்கோ, அதாவது கந்தக்கோட்டத்தில் எம்பெருமான் முருகப்பெருமானை அவர் பாடும்போது தர்மமிகும் சென்னையில் கந்தக்கோட்டத்தில் உள்ளவளர் தலமோங்கும் கந்தவேலினார். அவர் சென்னை என்பது 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி. செங்கல்பட்டோ வடபாதியோ மாமுண்டூரோ கிடையாது. சென்னையை 3 பக்கம் கடலால் ஒரு சூழப்பட்ட பகுதி. அப்படி கடல் பொங்குச்சுன்னா சென்னையே இல்லாத போயிடும். ஆனால் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டு வருதுன்னா வள்ளல் பெருமான் தர்மமிகும் சென்னை என்று பாடிய ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு தர்மமாக காப்பாற்றின்னு வருதுன்றது ஒரு கூற்று. அதனால நான் ஆரம்பிக்கும் போதே தர்மமிகும் சென்னைகள் ஆரம்பித்தேன். அதனால வண்டலூர் வழித்துணை பாபா ஒரு சாதாரண பாபா இல்லை, குழந்தை வரமருளும் குழந்தை பாபாவும் கூட என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் பாபா தரணும். சிவாயனம். எனக்கு மட்டும் இல்லை, வாழ்த்து. இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் குருஜி வடபாதி சித்தர்னு ஐயா பேர். ஐயா செங்கல்பட்டு பக்கத்தில் மாமண்டூரில் அங்கே ஆசிரமம் வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து அடிக்கடி வரணும், அடிக்கடி உங்களுக்கெல்லாம் அவர் பேசணும். அவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அதை பெற்றிருக்கிற நம்ம எல்லாம் பாக்கியம் செஞ்சுருக்கோங்க. அடிக்கடி ஐயா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, இணைஞ்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக இணைஞ்சே இருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஐயாவும் பேசுறதுக்கு நான் கேட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அவர் பேசுவார். அவருடைய அருள் உரையை நம்ம கேட்டு அதன்படி நடந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மேலாக வரும். பாபா தரிசனம், பாவ விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறைப்பார்கள். ஜெய் சாய்ராம்.